திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மலை கிராமங்கள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இயற்கையின் எழில் கொஞ்சும் அழகுடன் தேயிலை தோட்டங்கள் நிறைந்து காணப்படும் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து உள்ளிட்ட இந்த மலை கிராமங்களில் குடும்பமாக 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் மக்களுக்கு தேயிலை தோட்டங்களே வாழ்வாதாரமாக இருப்பதால் அங்கு பணியாற்றுவதில் கிடைக்கும் ஊதியமே இம்மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. இதுபோக இவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் கிராம மக்களின் பிள்ளைகள் கல்வி பயில்வதற்காகவும் மணிமுத்தாறு, கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட சமவெளி பகுதிகளுக்கு சென்று வருவதற்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்து சேவையும் இயக்கப்படுகிறது. மலை கிராமங்களையும் சமவெளி பகுதிகளையும் இணைக்கும் வகையில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மணிமுத்தாறிலிருந்து கடைக்கோடி மலை கிராமம் வரையில் தமிழ்நாடு அரசு மூலம் சாலைகள் அமைக்கப்பட்டன. இந்த சாலைகள் வழியாகவே அரசு பேருந்துகள் முதல் அனைத்து இதர வாகனங்களும் மலை கிராமங்களுக்கு சென்று வருகின்றன. ஆனால் சமீபத்தில் பெய்த பெருமழை மலைப்பாதைகளில் ஆங்காங்கே நிலச்சரிவை ஏற்படுத்தி தார் சாலைகளை உருக்குலைய செய்ததால் மலை கிராமங்களுக்கும் இதர சமவெளி பகுதிகளுக்குமான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. இதனால் மலை கிராம மக்களின் வாழ்வாதாரமும் இயல்பு வாழ்க்கையும் மாணவ மாணவிகளின் கல்வியும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இவர்களின் பிரச்சனை குறித்து நியூஸ் 7 தமிழில் தொடர்ந்து செய்திகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் அதன் எதிரொலியாக அரசு போக்குவரத்து கழகம் மூலம் 20 நாட்களுக்கு பிறகு மலை கிராமங்களுக்கான பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த மலை கிராம மக்கள் நியூஸ் 7 தமிழுக்கு மனதார நன்றி தெரிவித்தனர். பேருந்து வரல, இதில் அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் 7 சேனலில் ஒளிபரப்பப்பட்டது. இதை நேற்று சாயங்காலம் கூட இந்த செய்திகள் எதிரொலிச்ச காரணமாகத்தான் இந்த பேருந்து தற்சமயம் வந்திருக்கு. இந்த 7 நியூஸுக்கு நாங்கள் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா ஆரம்ப கட்டத்திலேருந்து எங்களுக்கு கூடவே இருந்து எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நடக்கோ எல்லா பிரச்சனைகள்லையும் அவங்க கூடவே இருந்து தகவல் தொடர்பு அரசுக்கு தெரியும், அரசு கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. மேலும் முதல்வர் கவனத்துக்கு முதல்வர் இதை எங்களுக்கு கலெக்டர் மூலியமாக உடனடியாக நேரடி பார்வையிட்டு கலெக்டர் பார்வையிட்டு எங்களுக்கு எங்களுடைய ரோடுகளை சீரமைத்து தர வேண்டிக் கொள்கிறோம். பேருந்து சேவை மீண்டும் இயக்கப்பட்டாலும் மறுசீரமைப்பு செய்யப்படாத மலைப்பாதைகளில் அரசு பேருந்து எவ்வாறு செல்லப் போகிறது என்பதை ஆய்வு செய்ய இரு வட்டார போக்குவரத்து அலுவலர்களும் துணை வட்டாட்சியரும் பேருந்தில் பயணம் செய்தனர். அதில் செல்லவிருக்கும் மலை கிராம மக்களின் சவால் நிறைந்த பயணத்தை காட்சிப்படுத்தி கள ஆய்வு செய்ய நியூஸ் 7 தமிழ் செய்திக்குழுவினரும் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். வழக்கம் போல அம்பாசமுத்திரத்திலிருந்து தொடங்கிய பேருந்து பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் பேருந்தில் பயணம் செய்தவர்களுக்கு திகிலூட்டுவதாகவே இருந்தது. வளைவுகள் நிறைந்த மலைப்பாதையில் சாலைகள் உருக்குலைந்து காணப்பட்டதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க வேகத்தை குறைத்து ஊர்ந்தவாறே இயக்கப்பட்டது அரசு பேருந்து. போக போக பாதை குண்டும் குழியுமாக இருந்ததால் அரசு அதிகாரிகள் பேருந்திலிருந்து இறங்கி சாலைகளை ஆய்வு செய்தவாறே பேருந்தின் முன்பு நடந்தனர். சேரும் சகதியுமாக கிடந்த மலைப்பாதையின் ஏற்றங்களில் முன்னோக்கி செல்ல முயன்ற பேருந்தின் சக்கரங்கள் வழுக்கிக் கொண்டு பின்னோக்கி வரத் தொடங்கியது. இது ஓட்டுநருக்கும் பயணிகளுக்கும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது. சேறு, பள்ளம், ஏற்றமான பகுதிகள் போன்ற பல்வேறு தடைகளை பேருந்து கடந்து செல்ல அரசு அதிகாரிகளும் கிராம மக்களும் பெருமளவு உதவினர். 1.5 மணி நேரத்தில் கடக்க வேண்டிய 30 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு வழியாக 3 மணி நேரத்திற்கு பிறகு கடந்து பேருந்து ஊத்து கிராமத்திற்கு வந்தடைந்தது. இது போன்ற சாலைகள் வழியாக பேருந்து இயக்கப்படுவதால் அதன் டீசல் தேவையும் தேய்மான செலவுகளும் அதிகரிக்கும் என போக்குவரத்து கழக அதிகாரிகள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஊத்து கிராமத்திற்கு வந்தடைந்த பேருந்தில் ஆய்வு செய்வதற்காக வந்த அரசு அதிகாரிகளிடம் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து தருமாறு மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஜூன் ஜூலைல திருப்பி அடுத்த மழை ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி நேரத்திலையும் இந்த மாதிரி கல் இல்லைங்கிறதுல நிறைய பேரண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு.
10-12 நாள் கழித்து இன்றைக்கி தான் பேருந்து வந்திருக்கு. 18 நாளைக்கு மேலே இருக்கும், வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. இந்த ரோடு சீரமைக்கிறதுக்கு பொதுமக்கள் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. வட்டாட்சியர், தாசில்தார், சப் கலெக்டர் எல்லோரும் வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்த பிறகு தான் அந்த பஞ்சாயத்து மூலயமா ஜேசிபி கொண்டு வந்து ரோடை சரி பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம எஸ்டேட் மக்கள் தான் சரி பண்ணாங்க. இப்பவும் வரையிலையும் ஒரு 4-5 இடத்துல ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த ரோடை இன்னும் சீரமைக்கிறதுக்கு அரசு மேற்கொண்டு இன்னும் நல்ல நடவடிக்கை எடுக்கணும் ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மறுசீரமைப்பு பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்ட பின்னரும் வனத்துறையின் தலையீட்டால் அந்த பணிகளை தொடங்குவதில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. உருக்குலைந்து கிடக்கும் சாலைகள் பேருந்து சேவையை இயக்க பெரும் தடையாக இருக்கும் நிலையில் அரசு இதற்கு முக்கியத்துவம் அளித்து பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மலை கிராம மக்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. முத்துப்பாண்டியன், நியூஸ் 7 தமிழ்.